ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நட்ஸ் வச்சு ஒரு ட்ரை நட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கிட்டு மைல்டாக ஹீட் ஆனவுடனே நான் 100 கிராம்ஸ் ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது ரோஸ்ட் ஆனவுடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, அது ஆறட்டும். அடுத்து 100 கிராம்ஸ் கேஷ்யூ எடுத்திருக்கேன். இதுவும் மைல்டு ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 50 கிராம்ஸ் கிரவுண்ட்நட்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் 30 கிராம்ஸ் பம்கின் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன எல்லா அளவுமே நானாக போட்டது தான். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் 30 கிராம்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எந்த ஒரு நாட்டு சர்க்கரையுமோ எந்த சுகருமோ ஆட் பண்ணலை. டேஸ்ட்டுக்கு டேட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. ஃப்ரீ டைம்லேயும் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஒரு லட்டு இல்லை 2 லட்டு கொடுத்தீங்கன்னா கூட நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நான் 30 நம்பர்ஸில் சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்துருக்கேன். எல்லா சீட்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ அதுவும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு முதல்ல நம்ம ரோஸ்ட் பண்ண எல்லா நட்ஸையும் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அடைச்சிட்டேன். நான் கிரவுண்ட் நட்ஸோட மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டேட்ஸும் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நட்ஸ் பவுடரை அந்த டேட்ஸ் கூட போட்டு ஒரு வாட்டி நல்லா அடிச்சுக்கிட்டேன். ஹாஃப் பவுடர் மட்டும் போட்டு அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பவுடரில் நான் அடித்து வச்ச இந்த டேட்ஸ் மிக்சரை போட்டு நல்லா டோ மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரெடி பண்ண உடனே நம்ம என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். உங்கள்கிட்ட ஏதாவது ஷேப் கட்டர் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன பால்ஸ் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். கையில் ஒட்டலை, அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கீ கையில் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரை நட்ஸ் லட்டு ரெடி ஆகிடும். நான் நடுவில் ஒரு ஸ்கொயர் மட்டும் செஞ்சு பார்த்தேன், வந்துச்சு. உங்களுக்கு ஷேப் கட்டர் இருந்துச்சுன்னா ஷேப் கட்டரில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்து ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரை நட்ஸ் லட்டு ரெடி ஆகிடும். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 லட்டுஸ் வந்தது நான் சொன்ன கவுண்ட்டுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். See in the